Urban Infrastructure Development Scheme for Small and Medium Towns. Objective of the scheme to improve infrastructure facilities and promote planned integrated development of towns and cities. Eligibility: funds would be provided to those towns and cities where elections to local bodies have been held and elected bodies are in person. Admissible components: water supply and sanitation, sewerage and solid waste management, construction improvement of drains, storms, water drains, construction and upgradation of roads, parking lot, development of heritage area, preservation of water bodies எனும் அடிப்படையில் அரசு 90% மானியத்தையும் உள்ளாட்சி நிர்வாகம் 10% தொகையையும் செலுத்தி தங்களுக்கு தேவையான ஊருக்கு தேவையான நகரத்திற்கு தேவையான திட்டத்தை சாதித்து கொள்ள முடியும் என்பது தெளிவாக விளங்குகிறது. இதன் அடிப்படையில் 26/5/2006 தேதியன்ற நடைபெற்ற விருத்தாசலம் நகர்மன்ற கூட்டத்தின் தீர்மானம் எண் 1872 படி விருத்தாசலம் நகராட்சிக்கு உட்பட்ட 32 வார்டுகளுக்கும் தேவையான 207 பணிகளை பட்டியலிட்டு அவற்றிற்கான திட்ட மதிப்பீடு 882.5 லட்சம் என குறிப்பிடப்பட்டு அதனை அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஸ்கீம் ஃபார் ஸ்மால் அண்ட் மீடியம் டவுன்ஸ் திட்டத்தின் கீழ் செயல்படுத்துவது என விருத்தாசலம் நகராட்சி தீர்மானம் நிறைவேற்றியது. அத்தீர்மானம் அரசுக்கும் அனுப்பப்பட்டது. அத்தீர்மானத்தை பரிசீலித்த அப்போதைய நகராட்சி நிர்வாக ஆணையர் 7/6/2006 அன்று தேதிய தனது கடிதத்தின் மூலம் ப்ரப்போசல் ஃபார் ₹882.59 லட்சம் அண்டர் UID ஸ்கீம் requested regarding சார்பாக in the reference cited you have submitted proposal for ₹882.5 lakhs under UID SSMT scheme. In this regard, I request you to resubmit your proposals along with the detailed project report as per the guidelines of the UID SSMT and in consultation with the TUFIDCO என கடிதத்தை நகராட்சி ஆணையர் விருத்தாசலம் அவர்களுக்கு அனுப்பியிருந்தார். அக்கடிதத்தின் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை விவரம் என்ன என்று தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் நகராட்சி நிர்வாக ஆணையரிடம் கேட்டபோது அவர் தமது 27/9/2006 தேதியிட்ட கடிதத்தில் மேற்படி வழிகாட்டுதலின் அடிப்படையில் தயாரிக்கப்பட்ட விரிவான திட்ட அறிக்கையினை மாநில அளவிலான தேர்வுக்குழு மின் திட்டத்தினை தேர்வு செய்து அதனை மத்திய அரசிற்கு பரிந்துரை செய்யும் அக்குழுவின் தேர்வு செய்த பின்னர் சம்பந்தப்பட்ட நகராட்சிகளுக்கு மானியம் ஒதுக்கப்பட்டு அதன் பின் மாநில அரசின் வழியாக நிதி விடுவிக்கப்படும். எனவே விருத்தாசலம் நகராட்சி விரிவான திட்ட அறிக்கை ஏதும் தயாரிக்கவில்லை. எனவே SLSயின் பரிந்துரை செய்யவில்லை என்ற விவரத்தினை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம் என்று எழுதியிருந்தார். அக்கடிதத்தில் அவரது கடிதம் நகராட்சி ஆணையருக்கு அனுப்பப்பட்ட கடித விவரத்தையும் தெரிவித்திருந்தார். இது நாள் வரை அக்கடிதத்தின் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை, விரிவான திட்ட அறிக்கையும் தயாரிக்கவில்லை. நகராட்சி நிர்வாகத்தின் மெத்தன போக்கா, அதை கண்காணிக்க தவறிய நகராட்சி நிர்வாகத்தின் மெத்தன போக்கா, இது அரசு அலுவலர்களின் அலட்சியமா அல்லது அட்டூழியமா? உங்கள் சிந்தனைக்கும் விவாதத்திற்கும்